இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்த ஒர்க் அவுட் சேலஞ்ச் நம்பர் 1ல் எடுத்தோடனே 1 ஹேண்ட் புஷ்அப் நம்மளை பண்ண சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணி 1 ஹேண்ட் புஷ்அப் எடுத்துட்டோம். இப்போது என்னுடைய டேர்ன். கையும் காலையும் மடக்கி மடக்கி ஒரு லிசார்ட் வாக் மாதிரி நடந்து போக சொல்லியிருந்தேன். அவனும் எப்படியோ திக்கி திணறி கொஞ்சம் கொஞ்சமாக பாம்பு மாதிரி ஊறி ஊறி நவுந்துக்கிட்டு இருந்தான். இந்த ஒர்க் அவுட்டை முடித்தவொடனே அவன் கொடுத்த ரியாக்ஷனை கொஞ்சம் பாருங்கள். உனக்கு டஃப்பாக ஏதோ ஒரு ஒர்க் அவுட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 3 ஃபிங்கரை வச்சு 1 ஹேண்ட் புஷ்அப் எடுக்கணும்னு சொல்லிட்டான். நானும் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஆடி எந்திர்றா அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துட்டேங்க. தலைவன் பிஸ்டல் ஸ்குவாட்ஸில் ஃபெயில் ஆயிடுவான்னு தெரியும். அதனால தான் நம்ம பிஸ்டல் ஸ்குவாட்ஸ் பண்ண சொல்லியிருந்தோம். அவனும் கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி தடுமாறி கீழே விழுந்துட்டான். கேலிஸ்தனிக்ஸில் வர மாதிரி அப்படியே கொஞ்சம் ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தான். பயங்கரமாக காலை தூக்கி பண்ணான். நான் கொஞ்சம் அப்படியே ட்ரை பண்ணி ஹோல்டு பண்ண பார்த்தேன். அடுத்து மசில் அப்பில் மேலே போயிட்டு ஒரு டிப்ஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் 2 பேரும் எப்படியோ செஞ்சு முடிச்சிட்டோம். ஃபைனலாக கால் மேலே கால் போட்டு புஷ்அப் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே 2 பேரும் கை குலுக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறோம். இந்த மாதிரி சேலஞ்சிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.